வணக்கம். பொதுவா ஒருத்தர் ஒரு துறையில பெரிய ஆளா வரத நம்ம பார்த்திருப்போம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத 2 வேற வேற உலகங்கள்ல ஒருத்தரால ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான ஆளுமையோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஒரு பக்கம் கட்டுக்கோப்பான சீருடைப் பணி, இன்னொரு பக்கம் ரொம்ப மென்மையான, உணர்வுபூர்வமான செந்தமிழ் இலக்கியம். இது 2க்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? ஒரு ராணுவ அதிகாரியோட மனசுக்குள்ள கவிதை பிறக்குமா? இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட இந்த முழு பயணமும் அடங்கியிருக்கு. அந்த சம்பந்தம், அந்த தொடர்பு. ஒரு மனிதர், ஆமாங்க, ஒரே ஆள்தான். ஒரு பக்கம் அவர் ஒரு கவிஞர், ஆய்வாளர், எழுத்தாளர். இன்னொரு பக்கம் அவர் ஒரு பாதுகாப்பு அதிகாரி. அவர் பேருதான் முனைவர் கு. காமராஜ். இந்த 2 உலகத்தையும் அவர் எப்படி ஒன்னா இணைக்கிறாருன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த 2 அடையாளங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவரோட கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? அவரு நம்ம குமரி மாவட்டத்துக்காரரு. அகஸ்தீஸ்வரத்துல 1969ல பிறந்திருக்காரு. அப்பா பேரு குமாரசுவாமி, அம்மா பேரு தேவநாயக அண்ணம்மை சுவாமிக்கண். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு 3 மொழியிலயும் சரளமா பேசுவாரு. ஒருவேளை இந்த மொழி புலமைதான் அவரோட வாழ்க்கையில இந்த 2 பாதைகளையும் அமைச்சு கொடுத்துச்சோ என்னவோ. முனைவர் காமராஜுக்கு முதல்ல வந்தது இலக்கிய காதல் தானா? அவர் யூனிஃபார்ம் போடுறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே வார்த்தைகளை வச்சு கவிதை கட்ட ஆரம்பிச்சிட்டார். 10வது படிக்கும்போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சிருக்காரு. ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட ரீசர்ச் டாபிக்ஸ் தான். எம்ஃபில்ல சங்க இலக்கியத்தில் நெஞ்சோடு கிளத்தல் பத்தி பண்ணிருக்காரு. ஆனா அவரோட பிஹெச்டி சங்க இலக்கியத்தில் காவல் மரபுகள். பாத்தீங்களா? பழந்தமிழ் இலக்கியத்தில் இருந்த காவல் மரபுகளை பத்தி ஆய்வு செஞ்சது அவரோட பாதுகாப்பு பணிக்கு எவ்ளோ பெரிய உதவியா இருந்திருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க. அவரோட படைப்புகளை பாத்தீங்கன்னா, அப்பாப்பா, என்ன ஒரு ரேஞ்ச்! வாசங்கள்னு ஒரு கவிதை தொகுப்பு, கழுத்தறுத்தான் மாதிரி சிறுகதைகள், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். இது மட்டும் இல்லாம கோப்பெருஞ்சோழன், மணிமேகலை மாதிரியான பெரிய காவியங்களையே வில்லுப்பாட்டு வடிவத்துல கொண்டு வந்திருக்கார். இதுவே போதும் பழங்கமிழ் கலைகள் மேல அவருக்கு எவ்வளவு ஆழமான பிடிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க. சும்மா எழுதிட்டு மட்டும் அவர் விட்டுறல. அவரோட வாசங்கள் கவிதை நூலுக்கு உலகத் தமிழ் கவிஞர்கள் சங்கம், அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு 2 பெரிய அமைப்புகள் விருது கொடுத்திருக்கு. இதுவே அவரோட எழுத்து திறமைக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையா? ஓகே, இப்போ அந்த நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இலக்கியவாதி காமராஜ் எப்படி ஒரு கம்பீரமான பாதுகாப்பு அதிகாரியா மாறினார்? நாட்டுக்கான சேவையில அவரோட பயணம் எப்படி இருந்துச்சு? 1990ல சென்ட்ரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல சேர்ந்திருக்கார். அதிலிருந்து இப்போ வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேல சர்வீஸ். ஜம்மு காஷ்மீர், டெல்லி, வெஸ்ட் பெங்கால்னு முக்கியமான இடங்கள்ல கம்பெனி கமாண்டரா இருந்திருக்கார். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம், நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்திருக்கார். நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய பொறுப்பது. இப்போ ஏவியேஷன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல கம்பெனி கமாண்டரா இருக்கார். சரி, ஒரு பக்கம் கவிதை, இலக்கியம், இன்னொரு பக்கம் துப்பாக்கி, பாதுகாப்புன்னு ரொம்ப கடினமான வேலை. இது 2 வேற வேற தண்டவாளம் மாதிரி தெரியலாம். ஆனா அவரோட வாழ்க்கையில இந்த 2மே ஒன்னு சேர்ற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான் முனைவர் காமராஜோட ஸ்பெஷாலிட்டி. அவர் எப்படி இது செய்றாருன்னு பாருங்க. தன்னோட டீம்ல இருக்கிற வீரர்களுக்கு செக்யூரிட்டி பத்தியும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பத்தியும் சொல்லிக் கொடுக்கும்போது புறநானூர்ல இருந்தும் திருக்குறள்ல இருந்தும் மேற்கோள் காட்டுறாராம். அடேங்கப்பா, ஒரு கமாண்டர் தன்னோட வீரர்களுக்கு பழந்தமிழ் பாட்டு சொல்லி மோட்டிவேட் பண்றார். இது மட்டும் இல்ல, டாக்டர் கலாம் கூட இருந்த அனுபவங்களை ஒரு புக்காவே எழுதிட்டு இருக்கார். அதோட உத்தராகண்ட் தமிழ் சங்கத்தோட ஆலோசகரா இருந்து ஆன்லைன்ல 100கணக்கான குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து தாய்மொழிக்கும் ஒரு பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்கார். இப்படி இலக்கியம், பாதுகாப்புன்னு 2 துறையிலயும் கலக்கிற ஒருத்தருக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா? கண்டிப்பா இல்ல. இலக்கிய உலகமும் சரி, அவர் வேலை செய்யற துறையும் சரி, இவரை பலமுறை கொண்டாடியிருக்கு. மொத்தமா பார்த்தா இலக்கியம், சேவைன்னு 2துலயும் அவர் செஞ்ச வேலைக்காக 7 முக்கியமான விருதுகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் பாருங்க, இலக்கியச் சுடர், கவி முரசு, செந்தமிழ்ச் செம்மல், எழுத்துச் சிற்பின்னு இவரோட எழுத்துக்காக ஏகப்பட்ட விருதுகள். அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கத்தோட விமான போக்குவரத்து அமைச்சகம் கொடுக்கற சிறந்த விமான பாதுகாப்பு அதிகாரி விருதும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. இதுதான் விஷயமே. பேனா பிடிச்ச கைக்கும் சரி, துப்பாக்கி பிடிச்ச கைக்கும் சரி, 2க்குமே அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா இவரோட யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கிடைச்ச ஒரு உச்சபட்ச கௌரவம் இப்போ சமீபத்துல தான் அவருக்கு கிடைச்சது. ஆமாங்க, 2024ஆம் வருஷத்தோட சிறந்த விமான பாதுகாப்பு துறை அதிகாரியா இந்திய அரசாங்கம் இவரை தேர்ந்தெடுத்து கௌரவப்படுத்தியிருக்கு.
ஒரு கவிஞனோட கையில பேனா மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல, நாட்டை காக்கிற பொறுப்பும் இருக்கலாம். அது அவனுக்கு இன்னும் வலிமை சேர்க்குங்கிறதுக்கு முனைவர் காமராஜ் வாழ்க்கை ஒரு நிஜமான உதாரணம். யோசிச்சு பாருங்களேன், கலையும் கடமையும் இப்படி ஒன்னா சேர்ந்தா அதோட தாக்கம் எவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கும்.